நம்ம வீடியோல discrete mathematicsல principal conjunctive normal form problem பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலைனா மறக்காம subscribe பண்ணுங்க. கூடவே create ஆகக்கூடிய bell icon click பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து discrete mathematicsல வந்து ஒரு important topic பார்க்க போறோம். என்ன அப்படின்னா principal conjunctive normal form PCNF problems வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் பார்க்கலாம். அப்டைன் த ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ் canonical ஃபார்ம் ஆஃப் த ஃபார்முலா நெகேஷன் P conditional R and Q biconditional P, hence find the sum of products canonical form. ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் வந்து டைரெக்டாக PCNFனு மென்ஷன் பண்ணல, அதுக்கு பதிலாக ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ் canonical ஃபார்ம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது PCNF PDNFோட இன்ட்ரொடக்ஷன் வீடியோலே வந்து அதோட அல்டர்னேட்டிவ் நேம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ நமக்கு PCNF தான் ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ் canonical ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டினில் வந்து PCNFனு கொடுத்தாலும் சரி, ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ் canonical ஃபார்ம்னு கொடுத்தாலும் சரி, அது என்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு என்னது ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஹென்ஸ் ஃபைண்ட் த சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் canonical ஃபார்ம். ஸோ சம்முனானது டிஸ்ஜங்ஷன். ஓகே, அப்போ PDNF வந்து அடுத்தது ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டினை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எஸ்ன்னு எடுக்கிறோம். லெட் எஸ் லாஜிக்கலி ஈக்குவலன்ட் டு நெகேஷன் P conditional R and Q biconditional P. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன காலம்லாம் தேவையோ அதை நம்ம வந்து போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதில் 3 வேரியபிள்ஸ் இருக்குது. அப்படி நான் PQR 3 வேரியபிள்ஸ் இருக்கனால PQR அதுக்கான அந்த ட்ரூத் டேபிள் காம்பினேஷன்ஸ், அதாவது பாசிபிள் காம்பினேஷன்ஸை போட்டுக்கோங்க. அடுத்தது நெகேஷன் P தேவைப்படும், அப்போ அதை கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது நெகேஷன் P conditional R, Q biconditional P, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தானே எஸ்ன்னு எடுத்துருக்கோம். அப்போ அதே எஸ் ஃபைண்ட் பண்ணணும். அடுத்தது மின் டேம் மேக்ஸ் டேம்னு 2 நியூ காலம். ஓகேவா? அது வந்து நமக்கு PCNF PDNF கேட்டிருக்கனால நம்ம அதையும் வந்து போட்டுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா PQR இந்த மூணுக்குமான பாசிபிள் காம்பினேஷன்ஸ் வந்து எழுதிக்கிறோம். ஸோ PQRனா ஃபஸ்ட்டு P காலத்தில் 4 T போட்டுக்குவோம், 4 F போடுவோம். Q காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 T 2 F அந்த மாதிரி போடுவோம். R காலத்தில் வந்து 1 T 1 F இந்த மாதிரி போடுவோம். நெகேஷன் P ஃபைண்ட் பண்ணணும்னா Pயோட ஆப்போசிட், அதாவது ட்ரூனா ஃபால்ஸு, ஃபால்ஸ்னா ட்ரூ. அப்போ 4 ட்ரூ இருக்குது, அப்போ 4 ஃபால்ஸ், 4 ஃபால்ஸ் இருக்குது, 4 ட்ரூ டேர்ம்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி போட்டுக்குவாங்க. அடுத்தது நெகேஷன் P conditional R. ஸோ இந்த மாதிரி கனெக்டிவ் வந்துச்சுன்னா நம்ம என்ன ஃபார்முலா, அதாவது என்ன ஒரு ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு டேர்ம் நமக்கு கொஸ்டின், செகண்ட் டேர்ம் நமக்கு ஆன்சர், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு கொஸ்டின் ஃபால்ஸ்னா ஆன்சர் ட்ரூவாக இருந்தாலும் ஃபால்ஸாக இருந்தாலும் கிரேஸ் மார்க் உண்டு. அந்த கான்செப்ட் நம்ம இங்கே யோசிக்கிறோம். ஸோ கொஸ்டின் வந்து ஃபால்ஸாக இருந்தால் நமக்கு என்னது, ஆன்சர் ட்ரூவாக இருந்தாலும் ஃபால்ஸாக இருந்தாலும் நமக்கு என்னது கிரேஸ் மார்க் உண்டு. அப்போ இதெல்லாம் வந்து ட்ரூ. ஓகேவா? ஸோ கண்டிஷனல் கனெக்டிவாக இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கொஸ்டின் எல்லாமே ட்ரூ, பட் ஆன்சர் வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, மார்க் கொடுப்பாங்க. அப்போ கொஸ்டின் ட்ரூ ஆன்சர் ட்ரூ, அப்போ ட்ரூ. கொஸ்டின் ட்ரூ பட் ஆன்சர் வந்து ஃபால்ஸ், அப்போ நமக்கு என்னது மார்க் கிடையாது. அப்போ இங்கே ஃபால்ஸ். கொஸ்டினும் ட்ரூ ஆன்சரும் ட்ரூ, ட்ரூ. கொஸ்டின் ட்ரூ ஆன்சர் ஃபால்ஸ், அப்போ நமக்கு என்னது ஃபால்ஸ். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நெகேஷன் P conditional R வந்து ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது Q biconditional P. ஸோ பைகண்டிஷனலுக்கு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ரெண்டுமே, அதாவது Pயும் Qவையும் நம்ம பார்க்குறோம், ரெண்டுமே T ரெண்டுமே F அப்படின்னா நமக்கு ட்ரூ, அதர்வைஸ் வந்து நமக்கு ஃபால்ஸ். அதாவது TF இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு ஃபால்ஸ், ரெண்டுமே வந்து சேம் டேம் வந்துச்சுன்னா நமக்கு ட்ரூ. ஓகேவா? அப்போ இங்கே ரெண்டுமே T இருக்குது, நமக்கு T, ரெண்டுமே T T TF TF, அதாவது 2 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் வந்திருக்கு, அப்போ ஃபால்ஸ். இங்கே 2 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் வந்திருக்கு, ஃபால்ஸ். இங்கே பாருங்கள் ரெண்டுமே வந்து ஃபால்ஸ், அப்போ நமக்கு என்னது ட்ரூ. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எஸ்ங்கிறது நமக்கு என்னது கொஷனில் கேட்டிருக்குது, அதாவது நெகேஷன் P conditional Rஐயும் Q biconditional Pக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்ட் கனெக்டிவ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஆண்ட் கனெக்டிவ்க்கு வந்து நமக்கு என்ன ரூல், ரெண்டுமே ட்ரூனா மட்டும்தான் ட்ரூ, அதர்வைஸ் என்னது நமக்கு ஃபால்ஸ். அப்போது ரெண்டுமே ட்ரூ வரக்கூடிய டேர்ம்ஸுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரூ ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே T, இது ரெண்டுக்கும் T தானே, அப்போ இங்கே T, இங்கே வந்து என்னது TF, அப்போ நமக்கு ஃபால்ஸ் தான் வரும். வேறு எங்கெல்லாம் T இருக்குது, இதில் ஒரு T இருக்கா, அப்போ இதுக்கெலாம் நமக்கு என்னது ட்ரூ. ஓகே, ரிமைனிங் டேர்ம்ஸ்க்கு நமக்கு என்னது ஃபால்ஸ். ஆண்ட் கனெக்டிவில் வந்து போத் ஆர் ட்ரூ, ஒன்லி வி கெட் ட்ரூ. ஓகேவா? ரிமைனிங் எல்லாமே நமக்கு என்னது ஃபால்ஸ், அதனால் நம்ம ஃபால்ஸ் ஃபில் பண்ணிக்கிறோம். இனி நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், மின் டேம் மேக்ஸ் டேம். ஸோ மின் டேம் எதுக்கு ஃபைண்ட் பண்ணுவீங்க, உங்களோட கிடைச்ச ஆன்சரில் ட்ரூ கிடச்சிருந்தால் மட்டும்தான் மின் டேம் ஃபைண்ட் பண்ணுவீங்க. மேக்ஸ் டேம் வந்து ஃபால்ஸ் டேமுக்கு மேக்ஸ் டேம் வந்து ஃபைண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஆன்சர் பாருங்கள், எஸ்ஸில் வந்து நமக்கு எதெல்லாம் வந்து ட்ரூ கிடச்சிருக்கு, இந்த 3 டேம் தான் நமக்கு என்னது ட்ரூ, ரிமைனிங் எல்லாம் நமக்கு என்னது ஃபால்ஸ். அப்போ ரிமைனிங்கெல்லாம் என்னது மின் டேம் கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு ஒரு ரூல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மின் டேம் வந்து
லாஸ்ட் உங்களுக்கு இந்த காலத்தில் அதாவது எஸ்ன்னு நம்ம எதை எடுத்துருக்கோமோ அந்த காலத்தில் எதுக்கெலாம் ட்ரூ கிடச்சிருக்கோ அதுக்கெலாம் நீங்கள் மின் டேர்ம் ஃபைண்ட் பண்ணுவீங்க, ஃபால்ஸ் கிடச்சிருக்கிறதுக்கெலாம் மேக்ஸ் டேர்ம் ஃபைண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அப்போ ட்ரூ இதுக்கு இந்த டேர்மு கிடச்சிருக்கு. சரி, இதுக்கு எப்படி மின் டேர்ம் எழுதணும்னு பாருங்கள். ஸோ மின் டேர்ம்னா ட்ரூக்கு தான் நம்ம மின் டேர்ம் ஃபைண்ட் பண்ணுவோம். அப்போ ட்ரூக்கு வந்து அந்த வேரியபிள்ஸை வந்து அப்படியே எழுதிக்கலாம். எப்படின்னா பி கியூ ஆர். ஓகேவா? நடுவில் என்ன கனெக்டிவ் வரும்? அண்ட் கனெக்டிவ். ஓகேவா? ஸோ அடுத்தது எஃப் வந்துச்சுன்னா மின் டேர்மில் எஃப் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த டேர்முக்கு கரஸ்பாண்டிங் டேர்முக்கு நெகேஷன் ஆட் பண்ணி எழுதணும். எப்படின்னா இந்த பிஏயும் கியூவையும் அப்படியே எழுதிக்கோங்க. ஆருக்கு மட்டும் என்ன பண்ணுங்கள்? நெகேஷன் ஆட் பண்ணுங்கள். அப்போது நெகேஷன் ஆர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எழுதணும். எஃப் வந்துச்சுன்னா மின் டேர்மில் நெகேஷன் ஆட் பண்ணி எழுதணும். இனி இந்த டேர்முக்கு மின் டேர்ம் ஃபைண்ட் பண்ணுங்கள். இங்கேயும் எஃப் இங்கேயும் எஃப். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நெகேஷன் பி அண்ட் நெகேஷன் கியூ அண்ட் ஆர். ஓகேவா? ஸோ அப்போ டி வந்தால் அந்த வேரியபிளை அப்படியே எழுதணும் மின் டேர்முக்கு. எஃப் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? நெகேஷன் ஆட் பண்ணி எழுதணும். மேக்ஸ் டேர்முக்கு அதுக்கு ஆப்போசிட். ஓகேவா? ஸோ மேக்ஸ் டேர்முக்கு எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு பாருங்கள். மேக்ஸ் டேர்முக்கு எஃப் வந்து டேர்முக்குலாம் நம்ம மேக்ஸ் டேர்ம் ஃபைண்ட் பண்ணுவோம். டிக்கு வந்து மேக்ஸ் டேர்ம் கிடையாது. அப்போ இந்த 3 டேர்முக்கும் மேக்ஸ் டேர்ம் கிடையாது. ரிமைனிங்க்கெலாம் மேக்ஸ் டேர்ம் உண்டு. ஸோ மேக்ஸ் டேர்ம் என்ன சொன்னேன்? மின் டேர்முக்கு ஆப்போசிட்டு. ஸோ எஃப்க்கு தான் நம்ம மேக்ஸ் டேர்ம் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இங்கே எஃப் கிடச்சிருக்கா? அப்போ இங்கே வந்து அதுக்கு ஆப்போசிட். எப்படின்னா எஃப்க்கு வந்து அந்த வேரியபிள் எழுதணும். டி வந்துச்சுன்னா நெகேஷன் போட்டு எழுதணும். அப்போது நெகேஷன் பி. இங்கே கனெக்டிவ் என்னது? ஆர் கியூ நெகேஷன் ஆர். அடுத்த செகண்ட் டேர்ம் இதுக்கு பாருங்கள், இது டி. அப்போது நெகேஷன் பி ஆர். இங்கே ரெண்டும் வந்து என்னது? எஃப் தான். அப்போ அந்த டேர்ம்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. கியூ ஆர் என்னது? ஆர். ஓகே. ஸோ அடுத்தது இந்த டேர்முக்கும் மேக்ஸ் டேர்ம் உண்டுல. இப்போ இதுக்கு மட்டும் என்னது? நம்ம பியை மட்டும் அப்படியே எழுதிக்கணும். ரிமைனிங்லாம் டி. அப்போ நம்ம என்னது? நெகேஷன் ஆட் பண்ணி எழுதணும். அப்போ நெகேஷன் கியூ ஆர் நெகேஷன் ஆர். அடுத்து இந்த டேர்ம் பாருங்கள், இந்த ரெண்டு எஃப். இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? நெகேஷன் ஆட் பண்ணி எழுதணும். அப்போ பி ஆர் நெகேஷன் கியூ ஆர் ஆர். ஓகே. ஸோ லாஸ்ட்டு இந்த டேர்மில் பார்த்திங்கன்னா எல்லாமே எஃப். அப்போ நம்ம எதுக்குமே நெகேஷன் ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே எழுதிடலாம். பிஆர் கியூஆர் ஆர். ஓகே. ஸோ அப்போ மின் டேர்ம்லேயும் மேக்ஸ் டேர்ம்லேயும் நம்ம என்ன கனெக்டிவ் யூஸ் பண்ணுறோம் அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கணும். இங்கே வந்து அண்ட், இங்கே வந்து ஆர். மின் டேர்ம் வந்து ட்ரூ டேர்ம்ஸுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபைண்ட் பண்ணுவோம். அதாவது கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சரில் டீக்கு மட்டும்தான் நம்ம மின் டேர்ம் ஃபைண்ட் பண்ணுவோம். அப்போ டீக்கு மட்டும் தானே ஃபைண்ட் பண்ணுவோம். அப்போது இங்கே தான் நம்ம வந்து பார்த்து காம்பினேஷன் எழுதுவோம் இங்கே. அப்போ டி கிடச்சதுக்கெலாம் அந்த வேரியபிளை அப்படியே எழுதிருங்க. எஃப் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? நெகேஷன் ஆட் பண்ணி எழுதுங்க. மேக்ஸ் டேர்ம் வந்து ஃபால்ஸுக்கு தான் கண்டுபிடிப்பீங்க. அப்போது எஃப் வரக்கூடிய வேரியபிளை வந்து அப்படியே எழுதிக்கணும். டி வரக்கூடிய வேரியபிளுக்கு வந்து நெகேஷன் ஆட் பண்ணி எழுதணும். இதுதான் வந்து மின் டேர்ம் மேக்ஸ் டேர்ம் ஃபைண்ட் பண்ணதுக்கான ரூல்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு? மின் டேர்மும் மேக்ஸ் டேர்மும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? PCNF அண்ட் PDNF வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? PCNF எழுதிக்கலாம். கொடுத்துருக்க கொஸ்டின் எஸ், நம்ம எஸ்ன்னு எழுதிக்கிறோம். எஸ் லாஜிக்கலி ஈக்குவலன்ட் டு. ஸோ PCNFனா என்னது? ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ். ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். அதர்வைஸ் என்ன சொல்லலாம்? கன்ஜெக்ஷன் ஆஃப் மேக்ஸ் டேர்ம்ஸ். அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதிக்கோங்க. நெகேஷன் பிஆர் கியூஆர் நெகேஷன் ஆர். ஸோ இதில் ஆண்ட் கனெக்டிவ் வரும், நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். அடுத்த செகண்ட் டைம் என்ன கிடச்சிருக்கு? நெகேஷன் பிஆர் கியூஆர் ஆர். ஸோ அடுத்த டைம் பிஆர் நெகேஷன் கியூஆர் நெகேஷன் ஆர். அடுத்தது பிஆர் நெகேஷன் கியூஆர் ஆர். ஃபைனலாக பிஆர் கியூஆர் ஆர். ஓகே. சென்டரில் என்ன கனெக்டிவ் யூஸ் பண்ணுவீங்க? ஆண்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம PCNF ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி PDNF உள்ள டேர்ம்ஸும் எழுதிக்கலாம். ஸோ PDNFன்னு போட்டுக்கோங்க. ஸோ நமக்கு என்ன டேர்மில் PDNF கிடச்சிருக்கு? ஃபஸ்ட்டு டேர்ம் P and Q and R. அந்த டேர்ம் எழுதிக்கோங்க. P and Q and R. ஸோ நம்ம கனெக்டிவை லாஸ்ட்டாக போடுவோம். செகண்ட் என்ன கிடச்சிருக்கு? P and Q and negation R. அப்போ அதை எழுதிக்கோங்க. P and Q and negation R. ஸோ லாஸ்ட்டாக இந்த டேர்ம் அப்படி தானா? அப்போ அந்த டைமை நம்ம எழுதிக்கலாம். நெகேஷன் பி அண்ட் நெகேஷன் கியூ அண்ட் ஆர். ஓகே. ஸோ இப்போ இதோட கனெக்டிவ் எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து PDNFக்கு கனெக்டிவ் என்னது? ஆர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கிவன் ப்ராப்ளத்துக்கான ரெக்யூர்டு PDNF அண்ட் PCNF. ஸோ நம்ம ஈஸியாக வந்து
PDNF அண்ட் PCNF வந்து given கொஷினுக்கு வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். இந்த கொஷின் வந்து ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த கொஷின் வந்து நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இன் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை இயர் இது கேட்டிருக்காங்க அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கொஷின் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஈஸியான கொஷின் தான். நம்ம வந்து சிம்பிளான கான்செப்ட் மின் டேம்னா என்ன, மேக்ஸ் டேம்னா என்ன, அந்த மாதிரி டேம்ஸுக்கான மீனிங்ஸ் புரிஞ்சுக்கிட்டாலும் இந்த கொஷின்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது வரைக்கும் வெல்கம் ஜினஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.